ஹலோ ஹாய் மக்களே, வெல்கம் டு பிஜேடி வெல் ஷோ. ஐ எம் ப்ரொஃபஸர் ஜேடி. வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் வருதா? ப்ரொஃபஷனில் இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம். எதனால் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் வருது? இப்படி ஒரு கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆகிருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது. ஓகே, 6 இம்பார்ட்டண்ட் ரீசன்ஸ் எதனால் ஃபெயிலியர் வருது. ஓகே, இல்லைன்னா எதனால் நீங்கள் அதை ஃபெயிலியராக நினைக்கிறீங்க, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது? 2-3 ரீசனில் அதை எப்படி ஃபேஸ் பண்ணுவது, அதை ஓவர் கம் பண்ணுவது, அதுவும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவேன். மீதி உள்ளது மேபி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக உள்ளது, அதுக்கு தனியாக வீடியோ போடுவேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு ரீசனும் நான் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ரீசன் உங்களுக்கானதாக இருந்தால் அதை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. உங்களுக்கு கவுன்சிலிங், மென்டரிங் ப்ரோக்ராம் உண்டு. தேவைன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் போட்டிருப்பேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். நம்பர் 1 கேஸ், ஃபஸ்ட்டு கேஸ் நம்ம பார்ப்போம். சிலவங்க இந்த கேஸில் அவங்கள ஐடென்டிஃபை பண்ணலாம். அதாவது இப்போ தான் ஃபெயிலியர் தொடங்கியிருக்கும், இல்லைன்னா அவங்க கெரியரில், அவங்க பிஸ்னஸில் 1-2 ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது அங்கே முதல்ல எடுத்து வச்ச ஸ்டெப் 2-3 ஸ்டெப் பிஸ்னஸில், இல்லைன்னா கெரியரில், இல்லைன்னா பர்சனல் லைஃப்பில் 2மே இல்லைன்னா 3மே ஃபெயிலியராக போச்சு. இப்படி உள்ளவங்களுக்கு நான் சொல்லுவது என்னென்னா, யூஸ்வலி சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் பீப்புள் என்ன சொல்லுவாங்கன்னா, பிஸ்னஸில் இல்லைன்னா லைஃப்பில் ஃபெயிலியர் அப்படின்னு ஒன்றே கிடையாது. ஃபெயிலியர்னு ஒரு வேர்டு என்னோட அகராதியில், என்னோட டிக்ஷனரியில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன ரீசன்லி நான் ஒரு யூடியூப் இன்டர்வியூ பார்த்தேன். கேரளாவில் உள்ள ஒரு ஃபேமஸ் பாப்புலர் பிஸ்னஸ் பர்சன். அவர் ரொம்ப ஒரு இன்ஃப்ளூயன்சரும் கூட, யூடியூப் சேனல் எல்லாம் உண்டு, ரொம்ப பாப்புலர், ரொம்ப இன்ஸ்பிரேஷ்னலான ஒரு மிடில் ஏஜ்ட் பிஸ்னஸ் பர்சன், மீடியா பர்சன் ஆல்சோ. அப்போ அவர்கிட்ட கேட்டாங்க, சார் நீங்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் பர்சன், நீங்கள் செய்யறதெல்லாம் சக்ஸஸ் ஆகுது, அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நீங்கள் நினச்சிருக்கிறது ரொம்ப தப்பு. நான் ஒரு 20-25 ப்ராஜெக்ட் போடுறேன்னா அதில் 3-4 ப்ராஜெக்ட் தான் சக்ஸஸ் ஆகும். அது மக்களை ரீச் ஆகும், மக்கள் அதை கொண்டாடுவாங்க, நான் அதுக்காக அறியப்படுவேன். ஆனால் நான் ஸ்டார்ட் பண்ண மற்ற ப்ராஜெக்டுகள் யாருக்கும் தெரியாமலே போகும், அது மறக்கப்படும். ஸோ என்னோடய லைஃப்பில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஃபெயில் ஆகிருக்கு. எல்லா பிஸ்னஸ் பீப்புளும், எல்லாரோட லைஃப்லையும், வெற்றியாளர்களான எல்லாரோட லைஃப்லையும் இதுதான் உண்மை. ஸோ இந்த மாதிரி ஆட்களுக்கு, ஓகே நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், முதல் 3 அட்டெம்ப்டும் ஃபெயிலியர், இந்த மாதிரி ஆட்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, பிஸ்னஸில், லைஃப்பில், கெரியரில் ஃபெயிலியர்னு ஒன்றே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் லேர்னிங். அதை இப்படி பார்க்கலாம். ஆக்சுவலி நீங்கள் ஒரு நல்ல சம்பளம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய ஜாபுக்கு போனோன்னா அதுக்காக ஒரு செப்பரேட் கோர்ஸ் படிப்பீங்க. நிறைய பேர் படிப்பாங்க, 1 lakh 2 lakhs செலவாக்கி படிப்பாங்க. சிலவங்க நowadays ஒரு நல்ல வேலைக்காக எத்தனையோ லட்சங்கள் கொடுத்து வேலை வாங்குவாங்க. அது சரியான நான் சொல்லலை, ஆக்சுவலி லஞ்சம் கொடுக்க மாதிரி கொடுத்து வேலை வாங்குவாங்க. ஸோ இந்த அளவுக்கு பணம் செலவாக்க வேண்டியிருக்கு. இல்லைன்னா ஸ்கில் டெவலப் பண்ண, ஒரு கோர்ஸ் படிக்க இவ்வளவு நம்ம செலவாக்க வேண்டியிருக்கு. இவ்வளவும் செலவாக்கினாலும் நம்ம அந்த ஒரு கோர்ஸ் தான் படிப்போம். ஆனால் நம்ம ஒரு ஃபெயிலியரை ஃபேஸ் பண்ணும்போது, நீங்கள் ஒரு நல்ல லேர்னராக இருந்தால், ஃபெயிலியர்லேருந்து லேர்ன் பண்ணக்கூடிய ஆளாக இருந்தால், எத்தனையோ லட்சங்கள் செலவாக்கி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸை விடவும் நிறைய காரியங்கள் அது உங்களுக்கு டீச் பண்ணும். ஸோ பிஸ்னஸில், கெரியரில், இன்டர்வியூ அட்டெம்ப்டில் ஃபெயிலியர்னு ஒன்று கிடையாது, எல்லாமே லேர்னிங். ஓகே, நான் எதை புதுசாக லேர்ன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு அப்ரோச்சில் போங்க. ஓகே, ஸோ சில டைமில் நீங்கள் கேட்பீங்க, நான் நிறைய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு, ரொம்ப பெருசாக விழுந்துட்டேன்னு. அதுக்கு தான் நம்ம பிஸ்னஸில் எப்போவுமே நான் ப்ரப்போஸ் பண்ணுவது, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க, பெருசாக மாற்றுங்க. ஓகே, ஸ்மால் பிகினிங் அண்ட் பிக் ட்ரீம். சின்னதாக ஸ்டார்ட் பண்ணணும். முதல்ல எடுப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல்
லேர்னிங் இல்லாமல் பெரிய அட்டெம்ப்ட் பண்ணக்கூடாது. அந்த அந்த வீழ்ச்சி வந்து ஃபேட்டலாக இருக்கும் சில டைமில். சின்ன அட்டெம்ப்ட் எடுங்க, திரும்ப திரும்ப எடுங்க, எது கிளிக் ஆகுதுன்னு பாருங்கள். ஓகே, அண்ட் லேர்ன் தேர் இஸ் a வெரி குட் லேர்னிங். ஃபீஸ் கொடுத்து கோர்ஸ் படிப்பதை விடவும் நம்ம ரியலாக அட்டெம்ப்ட் பண்ணி, ரியலாக இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணி, இல்லைன்னா ரியலாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி படிப்பது மிகச்சிறந்தது. இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஃபெயில் ஆகுறீங்கன்னா, ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன்னா, யூ ஆர் கோயிங் இன் த ரைட் வே. நீங்கள் கரெக்டான பாதையில் போயிட்டுருக்கீங்க. ஓகே, நீங்கள் ஃபெயிலே ஆகலைன்னா தேட் மீன்ஸ் நீங்கள் ஒன்றுமே பண்ணலை, லைஃப்பில் எந்த ரிஸ்க்குமே எடுக்கலை, நீங்கள் ஒன்றுமே தூங்கலை. ஆக்சுவலி வீட்டில் சும்மா இருக்கவங்களுக்கு, எந்த பிஸ்னஸ் பண்ணாமல், எந்த கெரியருக்கும் அட்டெம்ப்ட் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு எந்த ஃபெயில்யூரும் இருக்காது ஆக்சுவலி. ஸோ ஃபெயில்யூர் ஒரு வீரனோட வாழ்க்கையில், அப்படி சொல்லலாம், ஒரு வீரனோட வாழ்க்கையில், எல்லாரோட வாழ்க்கையிலையும், எல்லா பிஸ்னஸ் பீப்புள், எல்லா கெரியர் சக்ஸஸில் பீக்கில் போனவங்களோட வாழ்க்கையிலையும் ஃபெயில்யூர் கண்டிப்பாக இருக்கும். ஃபெயில்யூரில் இருந்தால் அவங்களுக்கு எனர்ஜி கிடச்சிருக்கும், ஃபெயில்யூரில் இருந்தால் அவங்களுக்கு நிறைய லேர்னிங்ஸ் கிடச்சிருக்கும். ஸோ ஃபெயில்யூர் இஸ் நாட் எ ப்ராப்ளம். த மென்டாலிட்டி இந்த குரூப்புக்கு இப்போ தான் ஃபெயிலாக துவங்கியிருக்கீங்க, 3-4 ஃபெயில்யூர் ஆச்சு. ஃபெயில்யூர் இஸ் நாட் எ ப்ராப்ளம். அதிலேருந்து எப்படி லேர்ன் பண்ண முடியும் அதை கண்டுபிடிங்க. தேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதிலேருந்து எப்படி எனர்ஜி எடுக்க முடியும் அதை கண்டுபிடிங்க. இந்த உலகத்தில் உள்ள எல்லா வெற்றியாளர்களும் அவங்க சக்ஸஸை விடவும் கூடுதல் ஃபெயில்யூரை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, மோஸ்ட் ஆஃப் த வெற்றியாளர்கள். ஓகே, ஸோ இந்த குரூப்பில் உள்ளவங்களுக்கு நான் சொல்வது, attempt again and again, try again, never lose your heart, never say die attitude கொண்டு வாங்க. ஃபெயில்யூர்லேருந்து லேர்ன் பண்ணுங்கள். ஃபெயில்யூர்னு ஒரு வார்த்தையே கிடையாது. எவ்ரிதிங் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜேர்னி. உங்கள் டெஸ்டினேஷனை நோக்கியுள்ள ஜேர்னி தான் ஒரு ஃபெயில்யூரும். அதுவும் அது ஒரு லேர்னிங் ப்ராசஸ். எல்லாமே ஜேர்னியோட பார்ட். சில டைமில் வண்டி கீழே போகும், சில டைமில் டயர் பஞ்சர் ஆகும், சில டைமில் பிரேக் டவுன் ஆகும். எல்லாம் பார்ட். யூ கேன் லேர்ன், யூ கேன் கெட் மோர் ஸ்ட்ரென்த் அண்ட் கோ அஹெட். இனி செகண்ட் குரூப் ஆஃப் பீப்புள், செகண்ட் கேஸ். இந்த குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, ஆக்சுவலி சார் நான் நிறைய அட்டெம்ப்ட் பண்ணியாச்சு, 2-3 அட்டெம்ப்ட் இல்லை, 1 இல்லை 2 இல்லை, நிறைய அட்டெம்ப்ட். நான் செய்யக்கூடியது ஒன்றுமே ஏதோ கிளிக் ஆகுதில்லை. நான் பல விதத்தில் ட்ரை பண்ணி பார்த்தேன், பல டைமில் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தேன். இவங்களுக்கு நான் சொல்லக்கூடியது ஆக்சுவலி 2 கொஸ்டின் கேளுங்க. நீங்கள் இதுவரைக்கும் செய்த காரியங்களை உங்களால் என்ஜாய் பண்ண முடிஞ்சுதா? உங்களுக்கு அதில் இன்வால்வ் பண்ண முடிஞ்சா? தேர் இஸ் 1 கொஸ்டின். நம்பர் 2, நீங்கள் இதுவரைக்கும் செய்த காரியங்களில் உங்களுக்கு ஒரு நேக் இருந்தால், ஒரு நேச்சுரல் எபிலிட்டி, என்னால் ஈஸியாக மற்றவங்களோட அதை பண்ண முடிஞ்சுது, மற்றவங்களோட எனக்கு அதில் நிறைய ஐடியா இருந்தது, என்னால் ஈஸியாக பண்ண முடிஞ்சது, ஆனால் நான் ஃபெயில் ஆனேன். இல்லைன்னா எனக்கு அதில் பயங்கரமான ஒரு பேஷன் இருந்தது, டே இன் அண்ட் டே அவுட் நான் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ண ரெடியாக இருந்தேன், ஆனால் நான் ஃபெயில் ஆனேன். இந்த 2ல் ஏதாவது ஒன்று டிக் ஆகுதா? அட்லீஸ்ட் 1ஆவது டிக் ஆகலைன்னா அதுக்கு மீனிங் என்னென்னா, உங்களோட காலிங்க, உங்களோட பர்பஸை, உங்களோட ரியல் டேலண்ட்டை, நீங்கள் வாழ்க்கையில் என்ன செய்ய அழைக்கப்பட்டிருக்கீங்களோ அதை நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கல. ஓகே, அதுதான் நீங்கள் என்ன செய்தாலும் அதில் சக்சீட் ஆக முடியல. ஓகே, இது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள். நீங்கள் ஃபீல் பண்ணி பாருங்கள், அதை அனலைஸ் பண்ணி பாருங்கள். உங்கள் பேஷனை நீங்கள் செய்தீங்களா? உங்கள் டேலண்ட்டை நீங்கள் செய்தீங்களா? எப்போ கிளிக் ஆகணும்னா, நல்லபடியாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக கிளிக் ஆகணும்னா, பேஷனும் டேலண்ட்டும் சேரும்போது உங்களுக்கு ஈஸியாக கிளிக் ஆகும். ஓகே, அதுக்காக கொஞ்சம் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். கொஞ்சம் கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ரியல் பேஷனை, ரியல் டேலண்ட், உங்களுக்கு அந்த கிஃப்ட், அதை கண்டுபிடிங்க. சில டைமில் செய்து பார்க்கும்போது தான் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா சில க்ளூஸ் உண்டு. ஆக்சுவலி நீங்கள் சில காரியங்கள் செய்யும்போது மற்றவங்க சொல்லுவாங்க, ஓ உன்னோட ஃபுட் நல்ல டேஸ்டியாக இருக்கு, 4-5 பேர் சொல்லுவாங்க.
நீங்கள் பேசும்போது 4-5 பேர் சொல்லியிருப்பாங்க, நீ அழகாக பேசுகிறடா, சூப்பராக இருக்குது, கன்வின்சிங்காக பேசுகிற. ஓகே, இல்லைன்னா நீங்கள் வேறு ஏதோ மேனேஜ் பண்ணும்போது, ஒரு ப்ரோக்ராம் கோஆர்டினேட் பண்ணும்போது சூப்பராக கோஆர்டினேட் பண்ண, எஃபெக்டிவாக இருந்தது. ஸோ தேர் இஸ் யுவர் டேலண்ட், ரியல் டேலண்ட். சில டைமில் நீங்கள் நினைக்கிறது இல்லை உங்கள் டேலண்ட்டாக இருக்கும், மற்றவங்களால தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ உங்கள் பேஷனையும் உங்கள் டேலண்ட்டையும் கண்டுபிடிச்சி திரும்ப ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான ஃபீல்டு என்ன, அதுக்கான கெரியர் என்ன, அதை கண்டுபிடிச்சி திரும்பவும் ட்ரை பண்ணுங்கள். ஒன் டே இட் வில் கிளிக். நீங்கள் கரெக்டான டேலண்ட்டையும் கரெக்டான பேஷனையும் கண்டுபிடிக்கும்போது அது கிளிக் ஆகும். 3வது பீப்புள், ஹலோ சார், எல்லாமே பண்ணி பார்த்தாச்சு, ஒரு வழியும் இல்லை. அவங்க சொல்லும்போது அவங்க பேச்சிலிருந்தே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இப்படி சொல்லுவாங்க, சார் என்னால் வின் பண்ண முடியாது, நான் என்ன தொட்டாலும் இப்படி தான், நான் என்ன தொட்டாலும் இப்படி தான் நடக்கும், நான் என்ன செய்தாலும் ஃபெயிலியர் ஆகும், அப்படி தான் ஆகிருக்கு. ஸோ இந்த குரூப் ஆஃப் பீப்புள் யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். உங்கள் ஃபெயிலியருக்கு காரணம் நீங்கள் தான், உங்கள் திங்கிங். யுவர் மைண்ட் இஸ் நெகட்டிவ்லி ப்ரோக்ராம்ட். மேபி இனிஷியல் காலகட்டத்தில் உங்கள் மைண்டு நல்ல எனர்ஜியோட பாசிட்டிவாக தான் இருந்திருக்கலாம். நீங்கள் இனிஷியலி 2-3 ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், மற்றவங்கள மாதிரி நான் சொன்ன மாதிரி. ஸோ அது என்ன நடந்ததுன்னா, அந்த 2-3 ஃபெயிலியரை நீங்கள் நெகட்டிவாக அப்ரோச் பண்ணீங்க. உங்கள் ரியாக்ஷன், இந்த ஃபெயிலியர் வந்ததோட உங்கள் மைண்டோட ரியாக்ஷன் நெகட்டிவாக இருந்தது. ஸ்லோலி நெகட்டிவிட்டி உங்கள் மைண்டுக்குள்ளால் வந்தது. நெகட்டிவ் தாட்ஸ், மேபி முதல்ல டவுட்டாக வரும், அடுத்தவங்களும் டவுட்டை க்ரியேட் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு பிஸ்னஸில் நீங்கள் ஃபெயில் ஆன உடனே மற்றவங்க சொல்லுவாங்க, சில மக்கள், டேய் உனக்கு இதெல்லாம் சூட்டபிள் இல்லை, உனக்குள்ளது இல்லை பிஸ்னஸ், உன்னால் இது பண்ண முடியாது. ஓகே, இன்னொரு ஆள் சொல்லுவார், உனக்கு ஃபேமிலியில் எல்லாரும் எம்ப்ளாயாக இருக்காங்க, நீ எதுக்கு போகிற, உன்னால் இது முடியாது, இது உனக்குள்ளது இல்லை, உன்னால் இது முடியாது, ஓகே உனக்கு இது தெரியாது, நீ வேலைக்கு போகிறது நல்லது. இது எல்லாமே நெகட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ். இதெல்லாம் உங்கள் மைண்டில் நீங்கள் அலோவ் பண்ணுவீங்க, நீங்கள் மைண்டில் அதை அலோவ் பண்ணுவீங்க. அலோவ் பண்ணி அவங்க சொன்ன காரியம் உங்கள் மைண்டுக்குள்ளாலேயே ஒரு நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை உண்டாகும். அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். முதல்ல டவுட்டாக தான் தொடங்க, என்னால் முடியாதோ, எனக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லை, அதெல்லாம் இருந்தால் தான் முடியுமோ, இந்த கவர்மெண்ட்டில் இது பண்ண முடியாதோ, பிஸ்னஸ் எல்லாம் பண்ண முடியாதோ, நியூ மில்லனியத்தில் இதெல்லாம் நம்ம தாக்கு பிடிக்காதோ, ஓகே இல்லைன்னா இந்த வேலை எனக்கு சூட்டபிள் இல்லையோ, அவங்க எல்லாம் நல்லா பண்ணுறாங்க, என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியலையா, எனக்கு கம்யூனிகேஷனே வராதோ, எனக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ணவே முடியாதோ. நெகட்டிவ் ப்ரோக்ராமிங். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இப்போ வந்திருக்கீங்க, ஓகே உங்கள் மைண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கெரியருக்கு போகிறதுக்கு முன்னாலே உங்கள் மைண்டு உங்களுக்குள்ளால ஒரு டவுட்டை க்ரியேட் பண்ணுது. 50-50 தான். ஒரு வேளை ஃபெயில் ஆனால் இதுவும் ஃபெயில் ஆகும், சில டைமில் 100% ஃபெயில் ஆகும்னே போவீங்க. இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கை மாற்றாமல் டோன்ட் ட்ரை எகெயின். இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங்கோட நீங்கள் என்ன தான் ட்ரை பண்ணாலும், எந்த ஃபீல்டில் ட்ரை பண்ணாலும், எகெயின் அண்ட் அகெயின் ட்ரை பண்ணாலும் கிளிக் ஆகாது. யூ சேஞ்ச் தட். எந்த மாதிரி நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் இருக்குது, எந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு கண்டுபிடிங்க, அதை வைப் அவுட் பண்ணுங்கள். அதை சம்டைம்ஸ் என்ன நடக்கும்னா, நீங்கள் அந்த தாட் வராமல் இருக்க பார்ப்பீங்க, எது வராமல் இருக்க நம்ம நினைக்கும் போது அது வரும். there is a funny aspect of our mind. எது செய்யண்டான்னு நினைப்பீங்களோ அதுதான் மனசு நினச்சிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு நெகட்டிவ் தாட்டை வைப் அவுட் பண்ண நினைக்கக்கூடாது. அந்த நெகட்டிவ் தாட்டுக்கு பிளேஸில் பாசிட்டிவ் தாட் வச்சு ரீப்ளேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி நெகட்டிவ் தாட்டு போகும். ஓகே, என்னால் பிஸ்னஸ் பண்ண முடியாது, எல்லாரும் இந்த வேலை பண்ண முடியாது, எனக்கு அது டேலண்ட் இல்லைன்னுள்ள தாட்டை, என்னால் இந்த வேலையில் ஷைன் பண்ண முடியும், எனக்கு அந்த டேலண்ட் இருக்குது அப்படின்னு ரிப்பீட் பண்ணுங்கள்.
ரிப்பீட் பண்ணுங்கள், ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள், மைண்டை ரீப்ரோக்ராம் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் போடுவேன். இட்ஸ் எ வாஸ்ட் டாபிக். ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லான எஃபெக்டிவ் டாபிக். அதை நீங்கள் ரீப்ரோக்ராம் பண்ணிட்டு தான் அடுத்த அட்டெம்ப்டில் கண்டிப்பாக நீங்கள் இறங்கணும். ஸோ இந்த குரூப்பில் யாரெல்லாம் இருக்கீங்க கமெண்ட்ஸில் போடுங்க. இனி ஒரு குரூப் உண்டு. இது ஒரு ப்ராக்டிக்கலான சொல்யூஷன். ஆக்சுவலி நம்ம இந்தியன்ஸ் யூஸ்வலி ப்ராக்டிக்கல் ஆக மாட்டோம், மூட நம்பிக்கை உள்ளால போவோம். ஓகே, நம்ம ஒரு பிஸ்னஸ் ஃபெயில் ஆனால், ஒரு கெரியரில் நம்ம ஃபெயில் ஆனால் அது எதனால் ஃபெயில் ஆச்சுன்னு அனலைஸ் பண்ண மாட்டோம். நான் என்னெல்லாம் தப்பு பண்ணேன், அந்த பிஸ்னஸில் நான் என்னெல்லாம் டிசிஷன் எடுத்தேன், அங்கே என்ன நடந்தது, சயின்டிஃபிக் அனாலிசிஸ் பண்ண மாட்டோம். இந்தியன்ஸ் ஃபெயில் ஆக ஒரு மேஜர் ரீசன் இதுதான். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தே சயின்டிஃபிக்கலி அனலைஸ் எவ்ரி திங். எந்த ஃபேக்டர்ஸ் இருக்குது, எந்த ஃபேக்டர்ஸை வச்சு டிசிஷன் எடுத்தோம், அதில் என்னெல்லாம் பிட்ஃபால் வந்து எதனால் ஃபெயில் ஆச்சு, காம்படிஷன் எப்படி வந்தது, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ். ஸோ அதுபோல் நம்ம லைஃப்பில் பிஸ்னஸில் கெரியரில் ஃபெயில் ஆகணும்னா நம்ம எதுலேயும் இக்னரண்டாக இருக்கும். நமக்கு அந்த ஃபீல்டில் இல்லைன்னா மேனேஜ்மெண்ட்டில் எதுலேயோ நமக்கு இனஃப் நாலேஜ் இல்லை. ஓகே, இல்லைன்னா நம்ம தப்பாக படித்து வச்சுருக்கோம், நம்ம ராங்லி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம், நமக்கு இனஃப் நாலேஜ் இனஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் கிடையாது, நம்ம தப்பான டிசிஷன் எடுத்தோம், தப்பாக செய்தோம், நம்ம கரெக்டாக அதை பண்ணலை, தப்பான வழியில் செய்தோம். ஸோ இதில் என்ன பண்ணணும், சயின்டிஃபிக்கலி நீங்கள் ஒரு ஃபெயில் ஆனீங்கன்னா இது எப்போவுமே எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஃபர்ஸ்ட் செய்ய வேண்டியது, கண்டிப்பாக அது செய்யணும். ஒரு ஃபெயிலியர் நடந்தால் நம்ம அதை அனலைஸ் பண்ணணும், எங்கே தப்பு பண்ணோம். அது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், கெரியரில் இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம். எங்கே தப்பு பண்ணோம், நம்ம பார்ட்டில் என்ன தப்பு வந்து, நம்ம எப்படி அதை ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கலாம், நம்ம எந்த டிசிஷனை தப்பி எடுத்தோம், அது எதனால் தப்பாக எடுத்தோம், இனி அதை எப்படி எடுக்கணும். ஓகே, விச் ஆர் த ஃபேக்டர்ஸ் பிஹைண்ட் தோஸ் ஃபெயிலியர்ஸ். கண்டிப்பாக இதை அனலைஸ் பண்ணணும். ஸோ இந்த குரூப்பில் உள்ளவங்க, நீங்கள் ஃபெயில் ஆனதுக்கு மெயின் ரீசன் எல்லாமே ரைட்டாக இருந்திருக்கலாம். ஓகே, உங்களுக்கு பாசிட்டிவ் பிலீஃப் இருக்குது, நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்க, உங்களுக்கு டேலண்ட் இருக்குது, உங்களுக்கு பேஷன் இருக்குது, நீங்கள் ரைட் பிஸ்னஸில் ரைட் ட்ராக்கில் தான் இருக்கீங்க, எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் ஃபெயில் ஆனீங்க, மேபி உங்களுக்கு தெரியல, நாலேஜ் இனஃப் இல்லை, நீங்கள் யாராவது கன்சல்ட் பண்ணணும், கரெக்டான நாலேஜ் எடுக்கணும். இல்லைன்னா நீங்கள் எதையோ தப்பாக பண்ணீங்க, தப்பான டிசிஷன்ஸ் எடுத்தீங்க, ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம்ஸ். இதை சரி பண்ணுங்கள், எல்லாமே சரியாகும். ஃபிஃப்த்து குரூப் ஆஃப் பீப்புள், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலி நிறைய பேர் வாழ்க்கையில் மிடில் ஏஜ் தாண்டி கூட நினைப்பாங்க, என்னால் வாழ்க்கையில் வின் பண்ணவே முடியலையே, பல ஏரியாவில் நான் ஃபெயிலாக இருக்கேன். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஏர்லி ஸ்டேஜில் இருந்தால் இதை கண்டுபிடிச்சி நீங்கள் ரெக்டிஃபை பண்ணலைன்னா உங்கள் வாழ்க்கையில் திரும்ப திரும்ப ஃபெயிலியர் வந்துகிட்டே இருக்கும். இந்த நெகட்டிவ் ப்ரோக்ராமிங் மாதிரி இதுவும் ஒர்க் ஆகும். அதாவது ஷேக்ஸ்பியரோட ட்ராமா, வேர்ல்டு ஃபேமஸ் ட்ராமாவில் ட்ராஜடிஸ் உண்டு. ஓகே, ட்ராஜடிஸ் உண்டு, காமெடிஸ் உண்டு, ட்ரெஜை காமெடி உண்டு, ஹிஸ்டாரிக்கல் ட்ராமாஸ் உண்டு. இந்த ட்ராஜடியில் 4 கிரேட் ட்ராஜடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஷேக்ஸ்பியர் எழுதுனதுலே 4 மிகப்பெரிய ட்ராஜடிஸ், ஹிட் மூவிஸ் மாதிரி. ஓகே, ஹேம்லெட், மெக்பெத், கிங் லியர் அண்ட் ஒதல்லோ. 4 பிளேயில் ஒரு காமன் ஃபேக்டர் உண்டு. இதில் உள்ள ஹீரோஸ், 4ல் உள்ள மெயின் ஹீரோஸ் கடைசியில் வீழ்ந்து போவாங்க, ஃபெயில் ஆவாங்க, இல்லைன்னா கொல்லப்படுவாங்க. ஸோ தே ஃபால், தேர் இஸ் அ ஃபால். ட்ராஜடி, இட் எண்ட்ஸ் இன் ட்ராஜடி. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக அதில் பார்த்தீங்கன்னா ஷேக்ஸ்பியர் ஒரு கிரேட்டஸ்ட் சைக்காலஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த 4 ஹீரோஸும் தோற்கடிக்கப்படுவதற்கு ஒரு மெயின் ரீசன் என்னென்னா அவங்களோட ஒரு கேரக்டர் ஃப்ளா, அவங்க கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக். அவங்க கிரேட் பீப்புளாக இருப்பாங்க, கிரேட் வாரியர்ஸாக இருப்பாங்க, கிரேட் பீப்புள், செனட்டர்ஸ், எவ்ரி திங் இஸ் ஓகே. ஆனால் ஒரே ஒரு ஃப்ளா இருக்கும். அந்த ஃப்ளா வந்து கேரக்டரில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் ஃபெயிலியர் ஆக்கி போடும். ஸோ தேட் இஸ் த சேம் திங். உங்கள் லைஃப்பில் நீங்கள் எகெயின் அண்ட் எகெயின் விழுறீங்களா, ஏதோ ஒரு ஃப்ளா,
ஒரு வீக்னஸ் உங்கள் கேரக்டரில் இருக்கலாம். கிங் லியரோட வீக்னஸ் அவரோட ப்ரிஜுடிஸ். அவருக்கு 3 பிள்ளை உண்டு, பொம்பிள்ளை 3 பேரை 3 விதத்தில் ட்ரீட் பண்ணுவார். அவர்கிட்ட ஒரு ஜஸ்டிஸ் இல்லை, ஒரு ஆளுக்கு ஃபேவர் பண்ணுவார். ஓகே, மெக்பத்தோட ஃபெயில்யூர் அவரோட ஓவர் ஆம்பிஷன். ஓகே, ஹேம்லெட்டோட ஃபெயில்யூர் அவருக்கு டிசிஷன் எடுக்க முடியாது, டு பி ஆர் நாட் டு பி, இது பண்ணணுமா அது பண்ணணுமா, கன்ஃபியூஸாக இருப்பார். டிசிஷன் எடுத்து ஆக்ட் பண்ண வேண்டிய நேரத்தில் ஆக்ட் பண்ண மாட்டார். ஒதல்லோவோட ஃபெயில்யூர் அவரோட டவுட். ஓகே, அவரோட ஒய்ஃபை, பியூட்டிஃபுல் ஒய்ஃபை டவுட் பண்ணுவார். ஸோ இது போல் உங்கள் லைஃப்பில் எக்கனாமியில், மணி ஸ்பெண்ட் பண்ணுவதில், அடுத்தவங்களை பிலீவ் பண்ணுவதில் ஏதோ ஒரு ஏரியாவில் ஏதாவது ஃபால்ட் இருக்கா, ஃப்ளா இருக்கா, இருந்து சிந்திங்க. அந்த ஃப்ளா தான் உங்கள் நிறைய ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக அனலைஸ் பண்ண எப்படி ஒன்று நீங்கள் கண்டுபிடிச்சா அதை ரிமூவ் பண்ணுங்கள். ஈவன் நீங்கள் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணலாம். ஓகே, அதை ஓவர் கம் பண்ணுங்கள். இல்லைன்னா திரும்ப நீங்கள் ஃபெயிலியர் அடையலாம். லாஸ்ட் ஒன், இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கானது. ஆக்சுவலி லைஃப்பில் நிறைய பேர் புலம்புவாங்க. ஓகே, கம்பேர் பண்ணுவாங்க. எனக்கு கூட படித்தவன் அப்படி இருக்கான், பெரிய மாளிகையில் இருக்கான். எனக்கு கூட படித்த இன்னொருத்தன் ஃபேமிலி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு ஆள் ஒரு கம்பெனியோட ஓனராக இருக்கான், பெரிய பிஸ்னஸ் பர்சனாக இருக்கான். படித்த காலத்தில் அவங்க எல்லாம் என்னோட கீழே இருந்தாங்க, நான் தான் பயங்கரமாக ஷைன் பண்ணேன். எனக்கு அவங்களோட டேலண்ட் இருந்து, ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்து, பணம் இருந்து, ஃபெசிலிட்டி இருந்து, நான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தேன். இதில் ஏதோ ஒன்று நினைப்பாங்க, அவங்க தகுதிக்கு தக்கபடி. இருந்தாலும் அவங்க என்னோட மேலே இருக்காங்க. எனக்கு தானே எல்லாம் ஃபெயில்யூர் நடக்குது. ஏதோ வாழ்க்கையில் இடையிடையே ஃபெயில்யூர் நடக்கும்போது எல்லாம் திரும்ப எல்லாம் திங்க் பண்ணுவாங்க. ஆக்சுவலி லாஸ்ட் இயர் ஒரு ஃபெயில்யூர் வந்திருக்கு, எனக்கு மட்டும்தானே இப்படி நடக்குது, அவன் அப்படி இருக்கான், இவன் இப்படி இருக்கான், அவன் இப்படி இருக்கான். திரும்ப ஒரு 2 வருஷம் கழிஞ்சு ஒரு ஃபெயில்யூர் வரும்போது எனக்கு மட்டும்தானே இப்படி வருது. ஸோ இந்த மாதிரி மக்கள் எப்போவுமே அவங்க ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது மென்டல் ஆட்டிடியூடை சம்மந்தமானது. எல்லாரோட வாழ்க்கையிலையும் எல்லா விதமான சேலஞ்சஸ். ஓகே, கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, எல்லா விதமான ஃபெயில்யூரும், இது வரைக்கும் சொன்ன மாதிரி உள்ள ஃபெயில்யூர்ஸும் வரும். ஆனால் யூஸ்வலி இந்த மாதிரி நெகட்டிவ் பீப்புள் அவங்க லைஃப்பில் நிறைய சக்ஸஸ் வந்திருக்கும். 2 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய ஃபெயில்யூருக்கு இடையில், இந்த 2 வருஷத்துக்கு இடையில் எத்தனையோ சக்ஸஸ் பிளெஸ்ஸிங்ஸ் அவங்க வந்திருக்காங்க. ஆனால் அது ஒன்று அவங்க கண்ணுக்கு தெரியாது. அவங்க ஃபோக்கஸ் கம்ப்ளீட்லி ஃபெயில்யூருக்கு மேலே இருக்கும். ஸோ அவங்க எப்போவுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டாங்க, எப்போவுமே ஃபெயில்யூராக அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இது அவங்களோட ஆட்டிடியூட் ப்ராப்ளம். ஓகே, ஸோ இவங்க என்ன செய்யணும்னா, ஒரு எக்ஸசைஸ் சொல்கிறேன். இந்த குரூப்பில் உள்ளவங்க, நீங்கள் ஒரு புக் எடுங்க, ஒரு பேனா எடுங்க. கடைசி 2 வருஷம் இல்லைன்னா கடைசி 5 வருஷம் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நெகட்டிவ்ஸ், லெஃப்ட் சைடில் ஃபெயில்யூர்ஸ், நீங்கள் எங்கெல்லாம் ஃபெயில் ஆனீங்க, பிஸ்னஸ், உங்கள் கெரியர், உங்கள் பர்சனல் லைஃப் எல்லாத்தையும் எழுதுங்க. உங்கள் பிளெஸ்ஸிங், உங்கள் சக்ஸஸ், என்னெல்லாம் பிளெஸ்ஸிங்ஸ் உங்கள் லைஃப்பில் கிடச்சிது, நீங்கள் என்னெல்லாம் ஃபீல்டில் சக்ஸஸ் ஆனீங்க, அதை ரைட் சைடு எழுதிங்க, பாருங்கள். ஓகே, திரும்ப ஒருக்கா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெற்றிகரமான ஆட்கள் அப்படின்னு நினச்ச ஃப்ரெண்ட்ஸை கொஞ்சம் கூட டீப்பாக அனலைஸ் பண்ணுங்கள். அவங்க ஃபேமிலிக்கு உள்ளால் போய் அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, பிள்ளை எப்படி இருக்காங்க, அவங்க ஃபேமிலி லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கா, எக்கனாமிக் கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்களுக்கு ரீசெண்டாக நடந்த காரியங்கள் எல்லாத்தையும் ஒருக்கா கூட அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். ஓகே, வாழ்க்கையில் நிறைய பிளஸ்ஸிங்கும் சக்ஸஸும் எவ்ரிடே நமக்கு கிடைச்சிட்ருக்கு. ஓகே, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இது ஒரு மிக்ஸாக தான் இருக்கும். ஃபெயிலியரும் சேலஞ்சஸும் வரும். கடைசியாக நான் ஒரு வேர்டு சொல்ல போகிறேன். தெர் இஸ் நத்திங் கால்ட் ஃபெயிலியர். முதல்ல சொன்ன மாதிரி எல்லாமே ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இனி ஒரு ஆஸ்பெக்டில் பார்த்தா ஃபெயிலியர் அந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க, சேலஞ்சஸ்ன்னு சொல்லி பழகுங்க. ஓகே, என்னோடய வாழ்க்கை ஃபெயிலியர்னு சொல்லாங்க, என்னோடய வாழ்க்கையில் நிறைய சேலஞ்சஸ் இருக்குன்னு சொல்லுங்கள்.
சேலஞ்ச் வரும்போது அதை நம்ம எப்போவுமே சேலஞ்ச் பண்ணணும். நம்ம அதை எப்போவுமே ஓவர் கம் பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே, லைஃப்பில் நிறைய சேலஞ்சஸ் உண்டு. அதை நம்ம இந்த வாழ்க்கை ஜேர்னியில், பிஸ்னஸ் ஜேர்னியில், கெரியர் ஜேர்னியில் அதை தாண்டி தான் நம்ம போகணும். ஓகே, ஸோ இது புதுமையோ ஒன்றும் கிடையாது. அது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம், ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக தாண்டி போகிறோம். இந்த பிஸ்னஸ் இல்லைன்னா கெரியர் பார்த்த ஒரு ஜேர்னியாக அதோட டெஸ்டினேஷன் உங்கள் கண்ணில் எப்போவுமே இருக்கணும். இதெல்லாம் சின்ன அப்டக்கிள்ஸ். ஓகே, இது எண்ட் இல்லை. திஸ் இஸ் நாட் அன் எண்ட். இது ஒரு அப்டக்கிள். ஒரு பிஸ்னஸ் ஃபெயில்யூர் ஆனால் அது ஒரு அப்டக்கிள். ஓகே, நீங்கள் திரும்பவும் பண்ண போகிறீங்க. ஓகே, ஏதோ பண்ண போகிறீங்க. யூ ஆர் கோயிங் டு ட்ரை. ஸோ கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ், கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. இந்த 6 குரூப் ஆஃப் பீப்புளில் எதில் கூடுதல் வீடியோ போடணும், ஆக்சுவலி கூடுதல் கிளாரிட்டி வேணும், அதையும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. Till we meet in the next video, wish you all the best.